விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது இந்துக்களின் முக்கியமான விழாவாகும். இவ்விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. விநாயகர் குழந்தைகளின் கடவுள், அதனால்தான் யானை முகமும் மனித உடலும் 4 கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு அருளே வடிவாக காட்சி தருகிறார். வேண்டுவோருக்கு வேண்டுவன அருளக்கூடிய மிகவும் எளிமையான கடவுள் கணபதி. வேதங்கள் போற்றும் வேழமுகத்தோன், அனைவருக்கும் அருள்பாலிக்கும் ஆனைமுகத்தோன், வினைகளை வேறறுக்க வல்லவன் என்று விநாயக பெருமானை அழைப்பது வழக்கம். தடைகளை களைபவன் விநாயகன். முழு முதற்கடவுள் விநாயகர். முருகப்பெருமான் உலகை சுற்றுவதற்குள் தாய் தந்தையை சுற்றி பழத்தை பெற்று கொண்ட அறிவு கடவுள் விநாயகர். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ விநாயகரே முழுமுதற் கடவுள். எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் விநாயகரை நினைந்து துதித்து அச்செயலை ஆரம்பித்தால் சுபமாக முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. பாரத தேசத்தின் இதிகாச காவியமான மகாபாரதத்தை தனது தந்தத்தை எடுத்து எழுதியதன் வாயிலாக விநாயக பெருமானே எழுத்துக்கலைக்கு வித்திட்டவர் ஆகிறார். ஆகையினாலேயே எழுதத் தொடங்கும் முன் பிள்ளையாரை ஞாபகப்படுத்தும் சுழியும் ஓ ஆதியும் அந்தமும் அவரே, தும்பிக்கையை நினைக்க வைக்கும் கோடும் இணைந்து ஊ எனும் பிள்ளையார் சுழி உருவானது. பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கும் அனைத்து செயல்களையும் பிள்ளையார் அருளால் பிசிறின்றி முடித்துவிடும் என்பது ஆன்றோர் வாக்கு. பொதுவாக விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியின் வரலாறு. இவ்விழாவானது மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே நடத்தப்பட்டிருக்கிறது. இது மகாராஷ்டிரா மாநில மக்களின் குடும்ப விழாவாக உள்ளது. மக்கள் தங்கள் வீடுகளிலும் பிள்ளையாரை வைத்து வணங்குகிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் இந்து மதத்தின் பால் ஈர்ப்பு கொண்ட அன்றைக்கு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பாலகங்காதர திலகர் இதை ஆண்டாண்டு பொதுமக்களிடையே தேசியம் வளர ஊர்வலமாக கொண்டாட ஊக்குவித்தார். மகாராட்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தியன்று தங்கள் வசதிக்கேற்ப விநாயகர் சிலைகளை செய்து தங்கள் பகுதி மக்கள் சேர்ந்து கொண்டாடும் விழாவாக நடத்துகின்றனர். ஏழை மக்களுக்கு சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் வழங்குவர். தமிழகத்தில் விநாயகர் வழிபாடு குறிப்புகள் இல்லை. 5ஆம் நூற்றாண்டில் நரசிம்ம பல்லவன் படையில் தளபதியாக இருந்த சைவ பெரியோர் சிறுதொண்டர் நாயனார் தமிழத்திற்கு கொண்டு வருகிறார். 18ஆம் நூற்றாண்டிற்கு பிறகே விநாயகர் சதுர்த்தி விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊரெங்கும் பந்தல்கள் அமைக்கப்பட்டு தற்காலிகமாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நிறுவி பூஜைகள் செய்யப்படுகின்றன. இங்கே நிறுவப்படும் விநாயகர் சிலைகள் 3/4 அடியில் இருந்து 70 அடி வரை விதவிதமாக செய்யப்படுகின்றன. பின்னர் விநாயகர் சிலையை 3ஆவது நாள் அல்லது 5ஆவது நாள் ஊரின் அருகில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கப்படுகிறது. வீடுகள் மற்றும் கடைகளில் சிறிய அளவு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பூஜை அறையில் வைத்து கொழுக்கட்டை, சுண்டல், பொரி, பழங்கள் ஆகியவற்றை வைத்து பூஜை செய்யப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு. விநாயகர் சதுர்த்தி 11 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. சதுர்த்தி அன்று மக்கள் தங்கள் வீடுகளிலும் கோயில்களிலும் விநாயக பெருமானின் சிலையை நிறுவும் போது தொடங்குகிறது. இந்த திருவிழா கணேஷ் விசர்ஜனத்துடன் அனந்த் சதுர்தசி அன்று முடிவடைகிறது. விநாயக பெருமானின் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை கடவுளிடம் செலுத்துகிறார்கள். அவருக்காக பக்தி பாடல்களை பாடி பலவித மந்திரங்களைச் சொல்லி அவரை புகழ்ந்தனர். அவர்கள் இறைவனுக்கு ஆதரவாக ஆரத்தி செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். மிக முக்கியமாக அவர்கள் விநாயக பெருமானுக்கு இனிப்புகளை வழங்குகிறார்கள். விநாயகர் சதுர்த்தி குறிப்பாக மோதகத்தை அழைக்கிறது. பக்தர்கள் விநாயக பெருமானுக்கு மோதகத்துடன் காணிக்கை செலுத்துகின்றனர். இது இறைவனுக்கு விருப்பமான இனிப்பு ஆகும். மோதகம் என்பது மக்கள் தேங்காய் மற்றும் வெல்லம் நிரப்பி செய்யும் இனிப்பு உருண்டை. அவர்கள் அவற்றை வறுக்கவும் அல்லது வேக வைக்கவும். வீடுகளிலும் இனிப்பு கடைகளிலும் இருப்பவர்கள் இந்த இனிப்பை செய்கிறார்கள். அவை பெரும்பாலும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டியே காணப்படுகின்றன மற்றும் குழந்தைகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. விநாயக சதுர்த்தி கொண்டாட்டங்கள். 11 நாட்கள் நீடிக்கும் இந்த திருவிழா மக்கள் காலையில் எழுந்து நீராடுவதுடன் தொடங்குகிறது. இந்த பண்டிகைக்கு புது ஆடைகள் வாங்கி காலையில் குளித்துவிட்டு இந்த சுத்தமான ஆடைகளை அணிவார்கள். மந்திரங்கள் மற்றும் பாடல்களை உச்சரிக்கும் பாரம்பரிய சடங்குகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆரம்ப காலத்தில் விநாயக சதுர்த்தி சில குடும்பங்களில் கொண்டாடப்பட்டது. பின்னர் அது எல்லா இடங்களிலும் பரவி சிலைகளை நிறுவவும் தண்ணீரில் மூழ்கவும் தொடங்கியது. இது விநாயக சதுர்த்தியை வாழ்க்கை விழாவாக மாற்றுவதற்கான தொடக்கத்தை குறித்தது.
வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சிலை மூழ்குவது தீமை மற்றும் துன்பங்களிலிருந்து விடுதலையை குறிக்கிறது. மக்கள் பந்தல் அமைத்து விநாயக பெருமானின் மகிமையான சிலைகளைச் செய்கிறார்கள். விசர்ஜனம் நடக்கவிருக்கும் போது திருவிழாவின் முடிவில் மக்கள் முழுக்க முழுக்க ஊர்வலம் நடத்துகிறார்கள். நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே வந்து ஆறுகள் மற்றும் கடல்களுக்கு நடனமாடுகிறார்கள். விநாயக சதுர்த்தி முடிந்ததும் ஒவ்வொரு ஆண்டும் விநாயக பெருமானின் திருவருளை பிரார்த்திப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை எதிர்நோக்குகிறார்கள். விநாயக பெருமானின் சிலையை ஆற்றிலோ அல்லது சமுத்திரத்திலோ இறுதியாக கரைப்பது விநாயக சதுர்த்தியின் முடிவை குறிக்கிறது. சுருக்கமாக, கணேச சதுர்த்தி என்பது விநாயக பெருமானின் நினைவாக ஒரு வேடிக்கை நிறைந்த பண்டிகை. இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் அதை மிகவும் ரசிக்கிறார்கள். விநாயக பெருமானின் பக்தர்கள் அனைவரும் சாதி நிற வேறுபாடுகள் இன்றி ஒன்று கூடுவார்கள். விநாயக சதுர்த்தி மகிழ்ச்சியை பரப்பி மக்களை ஒன்றிணைக்கிறது. விநாயகரின் தோற்றம். சிவபெருமான் ஒருமுறை வெளியே சென்றிருந்த போது பார்வதி தேவி நீராடச் சென்றார். அப்போது தனக்கு காவல் காக்க ஒருவரும் இல்லையென்பதால் குளிப்பதற்காக வைத்திருந்த சந்தனத்தை எடுத்து ஒரு உருவம் செய்தார். இறைவன் அருளால் அதற்கு உயிர் வந்தது. அவ்வுருவத்தை பிள்ளையென பாவித்த பார்வதி தேவி எவரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாதென பிள்ளையாருக்கு அறிவுறுத்திவிட்டு நீராடச் சென்றுவிட்டார். அப்போது அங்கு வந்த சிவபெருமானை பிள்ளையார் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அதனால் சினங்கொண்ட சிவன் பிள்ளையாரின் சிரத்தை கொய்துவிட்டு உள்ளே சென்றுவிடார். நீராடி முடிந்ததும் வெளியே வந்த பார்வதி தேவி சிரச்சேதமுற்று கிடந்த பிள்ளையார் கோலத்தை வடதிசையில் இருந்த இறைவன் காளியின் ஆவேசத்தை கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர். காளியை சாந்தப்படுத்துவதற்கு சிவன் எண்ணி தனது கணங்களை அழைத்து வடதிசையாகச் சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை கொய்து வருமாறு கட்டளையிட்டார். அதன்படி வடதிசை நோக்கிச் சென்ற பொழுது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் தென்பட்டது. அவர்கள் அதன் தலையை கொய்து சென்று இறைவனிடம் கொடுக்கவும் அவர் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிரூட்டிவிட்டார். இதை கண்டு சாந்தமடைந்த தேவியார் அகமகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்து கொண்டார். சிவபிரான் அந்த பிள்ளையாருக்கு கணேசன் என பெயரிட்டு தமது கணங்களுக்கு கணாதிபதியாகவும் நியமித்தாரென நாரத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நடந்தது ஒரு ஆவணி மாதம் சுக்கில பட்ச சதுர்த்தி திதியாகும். அந்த நாளையே ஸ்ரீ விநாயகர் ஜெயந்தியாக விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் களிமண்ணில் அமைந்த விநாயகருக்கு அனைத்து அலங்காரங்களையும் செய்து விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை அவல் பொரி முதலான அனைத்தும் அமைத்து வழிபடுவது சிறப்பு கண்டு சீற்றங்கொண்டார். தான் உருவாக்கிய பிள்ளையாரை சிவனே சிதைத்துவிட்டதை அறிந்த அவர் ஆவேசம் கொண்டவராக காளியாக உருக்கொண்டு வெளியேறி மூவுலகிலும் தமது கண்ணில் பட்ட அனைத்தையும் அழிக்கத் தொடங்கினார். வடதிசையில் இருந்த இறைவன் காளியின் ஆவேசத்தை கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர். காளியை சாந்தப்படுத்துவதற்கு சிவன் எண்ணி தனது கணங்களை அழைத்து வடதிசையாகச் சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை கொய்து வருமாறு கட்டளையிட்டார். அதன்படி வடதிசை நோக்கிச் சென்ற பொழுது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் தென்பட்டது. அவர்கள் அதன் தலையை கொய்து சென்று இறைவனிடம் கொடுக்கவும் அவர் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிரூட்டிவிட்டார். இதை கண்டு சாந்தமடைந்த தேவியார் அகமகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்து கொண்டார். சிவபிரான் அந்த பிள்ளையாருக்கு கணேசன் என பெயரிட்டு தமது கணங்களுக்கு கணாதிபதியாகவும் நியமித்தாரென நாரத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நடந்தது ஒரு ஆவணி மாதம் சுக்கில பட்ச சதுர்த்தி திதியாகும். அந்த நாளையே ஸ்ரீ விநாயகர் ஜெயந்தியாக விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் களிமண்ணில் அமைந்த விநாயகருக்கு அனைத்து அலங்காரங்களையும் செய்து விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை அவல் பொரி முதலான அனைத்தும் அமைத்து வழிபடுவது சிறப்பு.